அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குருவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 16 வருட குரு திசை யாருக்கு யோகம் செய்யும், இந்த 16 வருஷம் குரு திசை எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும், எந்த லக்னக்காரங்களுக்கு அவயோகத்தை செய்யும், நம்ம எல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? குருங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம் குரு தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு. பூமியை விட பெரிய பிளானெட்டு, அதாவது பூமியை விட பெரிய கிரகமே குரு தான். அந்த குரு ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த 16 வருடம் கம்ப்ளீட்டாக நல்லது நடக்கும். ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான பிளானெட்டே குரு தான். இந்த இறை வழிபாடு, இந்த ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு இதெல்லாமே இந்த குரு திசையில் தான் ஒருத்தருக்கு இருக்கும். இப்போ ராகு திசையில் ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அந்த குரு திசையில் ஆளே மாறிடுவாங்க, அப்படி மாறிடுவாங்க. லைஃபே மாற்றி போட்டுரும், புரட்டி போகணும். அந்த குரு ஒரு சில லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும். அருமையான சில விஷயங்கள், சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும், அருமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். ஒரு சில லக்னக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அசிங்க அவமானம், வாழ்க்கையே அப்படியே நெகட்டிவாக கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு சில லக்னத்துக்கு நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குரு அவர் 9ஆம் அதிபதி, பாக்கிய அதிபதியாக வருவார் மற்றும் விரையாதிபதியாக வருவார். அப்போ பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு குரு திசை வர்றது நல்லது. அவர் 12ஆம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தோடையோ இல்லை மற்ற 5ஆம் இடத்தோடையோ தொடர்புலலாம் இருந்தாருன்னா, அட்லீஸ்ட் 7ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு அருமையான ஒரு திசையாக இருக்கும். அந்த குரு திசை 12ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தாருன்னா அந்த குரு 12ஆம் இடத்துல இந்த சுபவரியங்கள் கையில் பணம் ஊர் ஆனால் செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்தோட குரு தொடர்பு இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த குரு திசை ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மேஷலக்னக்காரங்களுக்கு குரு ஒரு நல்லவராக வரனால அந்த குரு திசை ரொம்பவே நல்லாயிருக்கும். மேஷலக்னக்காரங்களுக்கு 16 வருஷம். ரிஷபலக்னக்காரங்களுக்கு குரு திசை வரவே கூடாதுங்க. குரு திசை வந்தால் படாத பாடுபட்டுருவாங்க, போட்டு ஒரு வழி குரு ஒரு வழி பண்ணிடுவார். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அவர் 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தோட தொடர்பில் இல்லாமல் இருந்தார்னா அந்த 8ஆம் இடத்தோட பலன் கம்ப்ளீட்டாக பண்ணுவார். அசிங்கம், அவமானம், கேவலம், பெரிய கடன், விபத்துகள், கண்டங்கள் எல்லாமே, துக்கம், துயரம், சோகம் அத்தனையுமே அந்த குரு திசையில் வந்துடும். அப்போ ரிஷபலக்னக்காரங்களுக்கு குரு 11ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா அந்த 11ஆம் இடத்து பலன் கண்டிப்பாக பண்ணுவார். 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா அந்த தசை ஃபுல்லாகவே 8ஆம் இடத்தோட பலன் பண்ணி ஒரு நரக வாழ்க்கையை வாழ வச்சிருவார் அந்த குரு திசையில். அதனால் ரிஷபலக்னக்காரங்களுக்கு குரு திசை பெரிய யோகத்தை செய்கிறது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குரு திசை பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கொடுக்கும். ஏன்னா அவர் குரு பாதகாதிபதியை வேலை செஞ்சிருவார். மிதுன லக்னத்துக்கு குரு 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். அவர் 7ஆம் இடத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்கணும். மற்ற இடத்துல இருந்தால் கூட குரு திசை நல்லாயிருக்கும். அந்த 16 வருஷம் நல்லாயிருக்கும். அந்த 7ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்து உங்களுக்கு அதிகமான சுபகரங்களோட தொடர்பு இருந்தால் கடுமையான பாதகத்தை செஞ்சிருவார். அப்போ பாதகாதிபதி கெட்டு போகிறது நல்லது. மிதுன லக்னக்காரங்களுக்கு குரு மறைமுகமாக கெட்டு போய் அல்லது குருவோட வேறு கிரகம் சேர்ந்து 7ஆம் இடத்தோட இல்லாமல் இருந்தாருன்னா அந்த குரு திசை ஒரு நல்ல ஒரு திசையாக மிதுன லக்னக்காரங்களுக்கு இருக்கும். கடகலக்னக்காரங்களுக்கு குரு அருமையான கிரகமாக இருக்கும். அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் 9ஆம் அதிபதியாக வந்துடுவார். கடகலக்னக்காரங்களுக்கு குரு திசை வந்தாலே பாருங்கள், நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல பாக்கியம், நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. கடகலக்னத்துக்கு குரு திசை வர்றது நல்லது. அவர் இருக்கிற இடத்த பொறுத்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஆனால் கெட்ட இடத்துலலாம் போய் லாக் ஆகிட்டாருன்னா பெருசாக நல்லது பண்ண முடியாமல் குரு திணற ஆரம்பிச்சிருவார். அப்போது அந்த காலகட்டங்களில் அந்த குரு கெட்டு போயிருந்துச்சுன்னா கடகலக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த கடகலக்னக்காரங்களுக்கு குரு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 9ஆம் இடத்துலலாம் குரு இருந்தாருன்னு வைங்க, அந்த கடகலக்னக்காரங்க குரு திசை அருமையாக இருக்கும், நல்ல பலனை கொடுக்கும். சிம்மலக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி தான். சிம்மலக்னக்காரங்களுக்கு ஒரு 5ஆம் அதிபதியாக வேலை செய்வார், 8ஆம் அதிபதியாக வேலை செய்வார். அப்போ சிம்மலக்னக்காரங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இதெல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அவர் 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தாருன்னா 8ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பரதேச வாசம்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு வாழ்க்கை, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது எல்லாமே இது 8ல் இருக்க குரு தான். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு 8ல் இருக்க குரு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத விஷயங்கள், பண வரவு, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு திசை வர்றது ஒரு யோகம் தான். கன்னி லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதி தான். அதனால் குரு 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக வருவார். கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு திசை ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். சரிங்களா? அவர் 7ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடாது, பாதகத்தை செஞ்சிருவார். அவர் நல்லதையும் பண்ணிடுவார், கெட்டதையும் பண்ணிடுவார். அங்கே
நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி முடிவில் போய் முடியும் போது பார்த்திங்கன்னா அங்கே கெட்டது நடந்துடும். அதனால் கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு இருக்கிற இடத்துல இருந்தாருன்னா சில நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். துலாம் லக்னத்துக்கு குரு திசை வரக்கூடாதுங்க. துலாம் லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். அவர் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சால் குரு நல்லது பண்ணுவார். 6ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்துலலாம் உட்காந்துட்டாருன்னா அந்த குரு திசை போட்டு புழிஞ்சு எடுத்துடும். 16 வருஷம் துலாம் ராசி இருக்கு. துலாம் லக்னக்காரங்க பாருங்கள், குரு திசை ஒன்றுமே நடக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையே மாற்றி விட்டுரும். நல்லா இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுவாங்க. நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழலைங்க சார், மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், கடனில் போய் மாட்டிக்கிட்டோம், உடம்பு ஃபுல்லாக வியாதி இருக்குது, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, போராட்டமெல்லாம் நெகட்டிவாக போகுது, பணம் இல்லை, கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள், துலாம் லக்னத்தில் குரு தசை நடந்துகிட்ருக்கோம் உங்களுக்கு. அது 12ஆம் இடத்துலலாம் குரு மறைஞ்சாருன்னா 6ஆம் இடத்தோடய தொடர்பு இருப்பார். அப்போ அந்த குரு தசை துலாம் லக்னத்துக்கு பெரிய யோகத்தை செய்யாது. அவர் 6ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சாருன்னா கூட அந்த குரு தசை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு குரு பரிபூர்ண யோகாதிபதி, 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு 2ஆம் இடத்துலையோ இல்லை 5ஆம் இடத்துலையோ அல்லது 4ஆம் இடத்துலையோ 3ல் மறைஞ்சால் கூட ஒரு சுமாரான பலன் தான் இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இருந்தால் குரு சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு குரு திசை. 7ஆம் இடத்துலலாம் இருந்தால் அருமையாக இருக்குங்க. 7ஆம் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானத்துலலாம் விருச்சக ராசிக்காரங்க, விருச்சக லக்னக்காரங்களுக்கு இருந்தால் குரு திசை நல்லாயிருக்கும். அவர் 11ஆம் இடத்துல இருக்கலாம், 10ல் கூட இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம். 9ல் இருந்தால் குரு உச்சம், எங்கே கடகத்தில் இருப்பார். 12ல் இருந்தால் வெளிநாட்டு பிரயாணம், சுப விரயங்கள், இந்த மாதிரி அப்படி இப்படின்னு போகும். அப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கும் குரு திசை இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு யோகத்தை செய்யும், அருமையான யோகத்தை செஞ்சிடும். அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாக வருவார், 4ஆம் அதிபதியாக வருவார். அவர் லக்னத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் குரு திக்பலம் அடைவார். இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் குரு திக்பலம் ஸ்ட்ராங்காக இருப்பார். குரு 4ஆம் இடத்துல இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பாவகிரகத்தோட பார்வை தொடர்பு அப்படியே இருந்தால் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது. கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போயிடும். அப்போ குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் இடத்துல இருக்கிறது, பாக்கி ஸ்தானத்தில் இருக்கிறது, இல்லை 5ஆம் இடத்துல இருக்கிறது, இல்லை 10ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த குரு திசை தொழிலில் கொடி கட்டி பறக்க வச்சிடும். அப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு திசை நல்ல ஒரு தசையாக இருக்கும், இருக்கிற இடத்துல இருக்கணும். இது சனியோடலாம் குரு சேர்ந்தார்னா குரு திசை வேலை செய்யாது. ஒரு நல்லது பண்ணுற கிரகம் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து அவர் எப்படி நல்லது பண்ண முடியும்? கெட்டதான் பண்ணுவார் அவர். அதனால் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு குரு திசை யோகத்தை செய்யும். அவர் இருக்கிற இடத்த பொறுத்து, யாரோட சேர்ந்துருக்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 3 மற்றும் விரையாதிபதியாக வருவார். ஒரு மீடியமான திசைங்க. மகர லக்னக்காரங்களுக்கு குரு கொட்டியும் கொடுத்துறாது, கீழேயும் போக வச்சிடாது. ஒரு மீடியமான ஒரு சமமான ஒரு வாழ்க்கையை அந்த குரு திசையில் வாழ்வாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. மீடியமாக போகும். கும்பலக்னக்காரங்களுக்கு குரு 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக வருவார். பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான், 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அப்போ கும்பலக்னக்காரங்களுக்கும் குரு ஒரு சமமான கிரகமாக இருந்தால் கூட நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வாழ்க்கை, இதெல்லாமே கும்பலக்னக்காரங்களுக்கும் குரு திசை ஒரு நல்ல ஒரு திசையாக தான் இருக்குது. மீன லக்னத்துக்கு குரு திசை நல்லா வேலை செய்யும். ஏன்னா ஒரு லக்னாதிபதியாக வருவார், 10ஆம் அதிபதியாக வருவார். அவர் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ 4ஆம் இடத்துல இப்போ குரு இருந்து, புதனோட வீட்டில் குரு இருந்து, இல்லை ஒரு நல்ல ஒரு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, இல்லை ஒரு குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, அல்லது சுக்கிரனோட பார்வை, இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த குரு திசை நல்லா தான் இருக்கும். இப்போ குரு சுக்கிரன் சேர்ந்தாலே அந்த இடத்துல சில பாதிப்பு இருக்கும், ஒரு சில பாதிப்பு வரும். இப்போ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட பார்வையிலிருந்து, அல்லது பார்த்திங்கன்னா தனிச்ச புதனோட இருந்து, அல்லது வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்தால் புதன் திசை உங்களுக்கு குரு திசை அருமையாக வேலை செய்யுங்க. அப்போ மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ராகோட குரு சேரக்கூடாது, கிரகண தோஷம் ஏற்பட்டுரும். சனியோட சேரக்கூடாது, குரு கெட்டு போயிடுவார். இருள் சந்திரனோட குரு சேரக்கூடாது, புதனோட குரு சேரலாம், நல்லது. செவ்வாயோட குரு சேர்ந்தால் கூட ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதாவது குருமங்கள யோகமாக வேலை செய்யும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா குரு இருக்கிற இடம், யாரோட சேர்ந்துருக்காங்க, இதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும். மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்லா சம்பாதிக்கிறது, அது மனநிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது எல்லாமே அந்த மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதே குரு 10ஆம் இடத்துலோட இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபகிரகங்களோட தொடர்பெல்லாம் இருந்தால் கூட அந்த குரு திசை தொழிலில் கொடி கட்டி பறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குரு பார்த்திங்கன்னா அந்த கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போகும். இப்போ 10ஆம் இடத்தோடையோ
இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார், மீன லக்னத்துக்கு 10ல் குரு இருக்காருன்னா அங்கே ஏதோ பக்ரம் அந்த மாதிரி கூட ஆகலாம். இப்போ குரு வக்ரமாகி இல்லை பாவகிரகங்களோட லேசான பார்வை, ஒரு சனியோட ஒரு பார்வையோ இல்லை செவ்வாயோட பார்வையோ இல்லை சூரியனோட சேர்க்கை அந்த மாதிரி இருந்தால் அந்த கேந்திராதிபத்தி தோஷம் அடிபட்டு போயிடும். அப்போ தொழிலில் வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மீன லக்னக்காரங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ எந்த லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யும். தனுசு மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் விருச்சக லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு சூப்பராக வேலை செய்யும். மிதன லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியமமான ஒரு மீடியமான பலன் கொடுக்கும். அது எங்கே இருக்காங்க, யாரோட சேர்ந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். உங்களுக்கு வந்து குரு வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் குரு திசை வராமல் இருக்கிறது நல்லது. அவங்க இந்த 2 லக்னக்காரங்களுக்கு தான் குரு வந்து அவயோகத்தை செய்யுது. சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், இப்போ உங்களுக்கு குரு திசை வருதா, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, குரு திசை எப்போ வரும், இல்லை குரு திசை முடிஞ்சிருச்சா, இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.